ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65 தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். க்யூபாக நான் வந்து 65க்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான மசாலா எல்லாமே நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 7 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு எக்கு, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ளஸ் 4 டேபிள் ஸ்பூன் கர்டு. இவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் முதல்ல வந்து அதுக்கு தேவையான பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு போட்டிருக்கேன். 65 மசால் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி வியூவர்ஸ். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கரெக்டாக நான் 7 டேபிள் ஸ்பூன் வந்து நான் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இது வெறும் மல்லி 1 டேபிள் ஸ்பூன், 10 மிளகாய் வத்தல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 சிட்டிகை வந்து நம்ம சுகர் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து 65 மசாலா. இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க, ரொம்ப கெட்டியாயிரும். ஒரே ஒரு எக்கு போதும். 750 கிராம் சிக்கனுக்கு ஒரு எக்கு போதும் தாராளம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதை நல்லா இந்த திரளையாக இருக்காம வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. 65 மசால் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்கும். இதை பாருங்கள், நல்லா திரளையாக இல்லாமல் நல்லா நான் கிளறிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம பைண்ட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சிக்கன் வந்து நம்ம நல்லா பைண்ட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஊற வைக்கணும் வியூவர்ஸ். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே வந்து அந்த டெக்ஸ்சரோட இது வந்து உள்ளே நல்ல ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கியிருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சிக்கன் தனியாக மசாலா தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண, இப்போ இதில் லெமன்லாம் நம்ம ஆட் பண்ணலை. லெமன்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. இது நல்லா நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நான் தாராளமாக 1 ஹவர் வச்சுருக்கேன். சூப்பராக நீங்கள் காலையில் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு மத்தியானம் எடுத்து கூட நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் இப்படி வச்சு எடுத்து பொரிக்கிறப்போ மசாலா வந்து உதிராது எண்ணெயில், அப்படியே நம்ம பொரித்து எடுத்துடலாம். இதை பாருங்கள், ஒன்றா தனித்தனியாக போடுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க, அப்போ தான் ஒன்றா ஒட்டாது. நல்லா வந்து எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒன்றா போடுங்க. நல்ல மிதமான சூடில் வந்து நல்லா வேக விடுங்க. ஏன்னா 2வது தடவை போடுறப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிரும். அப்போயுமே நீங்கள் சிம்மிலே வச்சு போடுங்க, இல்லாட்டி மேலே ஃபுல்லாக வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக பெரட்டி விடணும். அந்த பெரட்டி விடுறப்ப பாருங்களேன், சிக்கன் வந்து மசாலா உதிரவே இல்லை பாருங்கள். ஸோ இதுக்கு தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறோம். பட் கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்ந்துடக்கூடாது, ரொம்ப கட்டியாயிரும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து 3 போர்ஷனாக வந்து இதை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். 750 கிராம் சிக்கன் சொன்னேன் இல்லையா, இது வந்து 3 போர்ஷனாக எடுத்திருக்கேன் நான். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றி வந்து நான் அதை வந்து பொரிச்சிருக்கேன். இது இப்போ செகண்ட் போர்ஷனு. ஃபஸ்ட்டு போர்ஷன் பொரித்து எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் 65 பொறுத்த வரைக்கும் வேகமாக செய்யாதீங்க, கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான். இது தேர்ட் போர்ஷனும் நான் பொரித்து எடுத்துடுறேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொரித்து அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோன்னா 65 ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஜீரகத்தூள் அந்த சோம்புத்தூள்லாம் மேலே போடுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுவேன். பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாவை நல்லா நம்ம பொரித்த எண்ணெயிலேயே நல்லா இந்த பாருங்கள், நல்லா நான் பொரிச்சிட்டு நல்லா வந்து முறுமுறுன்னு வச்சுட்டு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப
டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.